ஸோ எந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ எல்லாருமே எடுத்துகிட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு கிளைம்க்கு ஃபஸ்ட் செட்டில் ஆகணுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கிளைம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த இன்சூரன்ஸோட கவர் ஆகிருக்கணுமா, இல்லை எது தான் நடக்கணும், எது தான் அதிகபட்சம் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே சில கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 41% ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு லோ ப்ரீமியம் வேணும், என்னால் இவ்வளோ தான் கட்ட முடியும், கம்மியான அளவுக்கு ப்ரீமியம் இருக்கான்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. 36% மக்கள் ஹை கவரேஜ், அதிகபட்சமான கவரேஜ் வேணும் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 29% மக்கள் வந்து கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது நான் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு கேஷ்லாம் கேட்கக்கூடாது, இன்சூரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 18% ஆஃப் த பீப்புள் மினிமம் வெயிட் டைம், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப அலைக்கழிக்கக்கூடாது, மினிமம் வெயிட் டைமில் எல்லாத்தையும் முடிச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு எனக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 27% மக்கள் எனக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் அதுவும் கேஷ்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க தான். ஏன்னா இங்கே நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் கவர் ஆகிற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுன்னா அதுலேயே நம்மளுக்கு பாதி நோய் வந்துடும். ஸோ பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். 26% மக்கள் டெடிகேட்டட் சப்போர்ட் கிளைம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டே வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே வாங்கும்போது அது இது இப்படி அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஜஸ்ட் வாங்கின அடுத்த நாளைக்கு அப்புறம் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் அவனை காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், டோல் ஃப்ரீ பண்ணுங்கள். டோல் ஃப்ரீ பண்ணால் அவன் டிக்கெட் நம்பர் கொடுத்து அவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். 48 ஹவர்ஸ் ஆகுதா, 72 ஹவர்ஸ் ஆகுதான்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் சரியாகி திருப்பி ரன் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு விடிவே விடிஞ்சிடும்னு சொல்லிடலாம். அதுக்கு நடுவில் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம கிளைம் பண்ணலாமா, இல்லை உண்மையிலே ஃப்ரீ வாரண்டியா இல்லை கேரண்டியா, இது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு டென்ஷனே ஆகிடும். ஏன்டா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆகிடும். அப்பேற்பட்ட ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னும் போது நம்ம ஹெல்த்துக்கு விட்டுருவோமா? ஸோ எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் சப்போர்ட், ஒரு ஃபோன் எடுக்கிறோமா, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு, எனக்கு நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி வந்து ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்களே அதுவே வந்து ஃபஸ்ட்டு விருப்பம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் கிளைம், டெடிகேட்டட் சப்போர்ட் கிளைம் 24/7 டோல் ஃப்ரீ நம்பர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். 26% மக்கள் என்னோட பட்ஜெட்டுக்குள்ள மேக்ஸிமம் கவர் ஆகுதா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 16% மக்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் பைட், இது வரைக்கும் எத்தனை கிளைம்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அப்போ தான் நான் உங்களோட இன்சூரன்ஸில் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன், இது வரைக்கும் கிளைமே பண்ணலன்னா அப்போ நான் உங்களை நம்பி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். ஃபைனலாக 17% மக்கள் ஐடி சேவிங், இன்கம் டேக்ஸில் இது சேவ் ஆகுதா, இந்த செக்ஷனுக்குள்ள கவர் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் நீங்கள் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.